சீமான் வந்து 21 வந்து மாநாடு நடத்துறாங்க. மாற்றத்தை விரும்பும் மாநாடு இந்த மாரி. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க போவீங்களா? ஆமாமா, கண்டிப்பா. இது வந்து எங்களின் திருவிழா, குடும்ப திருவிழா அது. அது அண்ணன் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி இல்ல. அது பல மேடைகள்ல அண்ணன் சொல்லியிருக்காரு, நாங்களும் சொல்றோம். இது எளிய மக்களின் அரசியல் புரட்சி. அப்படிதான் பயன்படுத்துறோம். அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த மாற்றத்திற்கான மக்களின் திருவிழா வந்து நாங்க இங்க பேருந்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஒரு 50 வாகனம் பதிவு பண்ணியிருக்கோம். அண்ணன் என்னைக்கு முதல் வார்த்தை மாநாடுன்னு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து நாங்கள் ஆயத்த நிலையில தான் இருக்கோம். அதற்கான பணி முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. சிதம்பரம் சுற்று வட்டார பகுதியிலேருந்து எங்கள் தொகுதியில் மட்டும் ஒரு 50 வேனு திட்டமிட்டிருக்கோம். அதாவது எங்கள் வேட்பாளர் அண்ணன் தமிழ் அவர்களுடைய தலைமையில் 50 வேனு இங்கேருந்து சிதம்பரத்துலேருந்து பெருவாரியாக போகிறதுக்காக ஆரம்ப காலங்க தொட்டு இது வரைக்குமே அந்த அண்ணன் என்னைக்கு முதல் வார்த்தை சொன்னாரோ அந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அயராது உழைத்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் சுவர் விளம்பரம், நோட்டீஸு, துண்டுச்சீட்டு, பதாகை அப்படின்னு எங்களுடைய சிதம்பரம் தொகுதியினுடைய வேலை மிக வீரியமாக வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு குடும்ப திருவிழா தான். அதாவது எப்படின்னா ஆங்காங்கே உள்ள எங்கள் தாய் தமிழ் உறவுகளை சந்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு இது. இந்த மாநாடுங்கிறது எங்கள் உறவுகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இது வந்து அண்ணன் அந்த மாநாடு அவ்வப்போது அறிவிக்கிறதெல்லாம் எங்கள் மனம் அது எப்போ மாநாடுன்னு அறிவிப்பாருங்கிற மாதிரி நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா எங்கள் உறவுகள் எங்கெங்கேயோ இருக்கிற உறவுகளை எல்லாம் ஒன்றா திரண்டு ஒருத்தவங்க சந்திக்கிற நிகழ்வு, கருத்துக்கள் பரிமாற்றம் அங்கே அது எப்படி சொல்கிறது, அதை மாநாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பார்வைக்கு, இல்லை வெளியில் உள்ள மற்ற கட்சி பார்வைக்கு, மக்களின் பார்வைக்கு அது மாநாடு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப நிகழ்ச்சி. நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேர் எத்தனையோ கட்சிகள் மாநாடு போட்டுக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் போய் ஒவ்வொரு மாநாடையும் நீங்கள் பார்க்காத மாநாடுலாம் இல்லை. எல்லா மாநாட்டையும் பாருங்கள். எல்லா மாநாட்டுக்கும் அருகாமையில் உள்ள ஒயின் ஷாப்பையும் பாருங்கள். முண்டி அடிச்சுக்கிட்டு கட்டிங் போடலாமா கோட்ரு போடலாமான்னு அந்த கட்சி துண்டு இருக்குது பாருங்கள், அதை கூட எட்டை எடுத்து போடாமல் ஒரு என்ன சொல்கிறது சிறுபிள்ளைத்தனமாக நம்ம எதுக்கு வந்திருக்கோம், மாநாடுன்னா என்ன, அங்கே என்ன பேச போகிறாங்க, எதற்காக இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணி எதுக்காக மாநாடு போடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு துளியும் அதை பற்றின ஒரு எண்ணங்கள் இல்லாத, ஆமாம் மாநாடு நம்மளை கூப்பிட்றான், அங்கே 200 காசு கொடுத்துட்டான், 300 காசு கொடுத்துட்டான், பிரியாணி தருவான், வாங்க வேனில் ஏறிப்போம், எல்லாம் கூட்டமாக போவோம், ஏதோ மாநாடுங்கிறாங்க போயிட்டு சும்மா தலைக்கணக்கை காட்டிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளது இல்லை. நம்ம மாநாடுங்கிறது இது வந்து எப்படி சொல்கிறது, உலகளாவிய மாநாடு மாதிரி. நம்ம மாநாடை வந்து இங்கே கம்பேர் பண்ண இன்னொரு கட்சி கூட சேர்த்து வச்சு பேசுகிற அளவு கூட ஒரு தகுதி வாய்ந்த கட்சி வந்து இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை. அப்படியாப்பட்ட மாநாடு தான் நம்மளுடைய மாநாடு. அதாவது எந்த ஒரு செலவுமே இல்லை. அண்ணனை பார்க்கணும், அவர் என்ன பேசுகிறாருங்கிறத கேட்கணும், அங்கே என்ன கொள்கை விளக்குறாங்கங்கிறத நம்ம மனசில் உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அணியாக திரண்டு வராங்க ஒவ்வொரு ஊர்லேருந்தும். இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணுங்கிற எல்லாம் வல்ல திருச்செந்தூர் பெருமானை நான் வேண்டிக்கிறேன். எங்கள் அண்ணன் என்ன பேச போகிறாரு மாநாட்டில் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இதில் 234 வேட்பாளர்களும் ஒரே மேடையில், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உலக வரலாற்றில் ஒரு இல்லாத நிகழ்வுங்கிறது. அதாவது அண்ணனுடைய சிந்தனையும் அவருடைய தெளிவான பார்வையும் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு புதுமையான ஒரு ஒரு நிகழ்வாக பாருங்கள். இதை நீங்கள் 234 எம்எல்ஏ வேட்பாளர்களும் ஒரே மேடையில் அப்படிங்கிறது இது வரலாற்று ஒரு நிகழ்வு இல்லையா?